பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். லைவ் ரியாக்ஷன் கிடையாது, பட் நிறைய இருக்குது பேசுகிறதுக்குன்ற மாதிரி இருக்குது. திஸ் பேசுவோம், ஓகே. பட் திஸ் இஸ் ஹியூஜ். ஸோ வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போனோன்னா ப்ரெசென்டிங் ராக்கா. ஐ வாஸ் லைக் ஓகே, என்ன பேர்? ஸோ இட் இஸ் அ கேரக்டர் நேம், இல்லை படத்தில் அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு மீனிங் இருக்கும். அண்ட் த அமௌண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் தே ஹவ் ரிலீஸ்ட் இட் அப்படின்றது ஐ வாஸ் லைக் ஓகே ப்ரோ, வி ஆர் கோயிங் பிக் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் we are going to look at the details the poster has given us. They're going very intimate in the வாட்டி. ஃபர்ஸ்ட் லுக், ஐ மீன் டைட்டில் ரிவீல் மட்டும்தான் இது வந்து, டைட்டில் போஸ்டர் தான் இது வந்து. ஃபர்ஸ்ட் லுக்குன்னு கூட நான் சொல்லுவேனான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் தேவ் ஸ்மார்ட்லி நாட் ரிவீல்டு எனி திங் பட் கிவன் அஸ் அ ஹிண்ட் அபவுட் வாட் திஸ் இஸ் கோனா பி. அவ்வளோதான், சரியா? இது வந்து சம்திங் தட் யூ ஆர் நாட் திங்கிங் ஆஃப். இது கண்டிப்பாக பியாண்டாக இருக்க போது. ஆனால் ரொம்பவும் நாங்கள் கிவ்அவே பண்ணுற மூடில் இல்லை, இதை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த மேட்ரை வந்து நம்ம நேற்றே பார்த்தாச்சு, சரியா? இது வந்தப்பவே ஐ வாஸ் லைக் ப்ரோ திஸ் இஸ் பயங்கரம் அப்படின்ற மாதிரி. ஏன் பயங்கரம் அப்படின்னா, நம்ம வேர்வுல்ஃப் அப்படின்ற ஒரு இதை வந்து பார்த்தது. இது வேர்வுல்ஃப் கிளாவானே எனக்கு தெரியல. நிறைய பேர் அதை வந்து வேர்வுல்ஃப்னு டக்குன்னு எடுத்து அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க. இது வேர்வுல்ஃப் கிளாவானே எனக்கு டவுட் இருக்குது ஒரு பக்கம். சரி, எனக்கு தெரியல இது என்ன மாதிரி ஒரு இதில் அட்லீஸ்ட் கொண்டு வந்து நுழைக்க போகிறன்றது எனக்கு தெரியல. பட் வேர்வுல்ஃபாக இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இவங்க டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுறது வந்து எனக்கு என்னமோ இல்லை ப்ரோ, இது வேறமோ இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒன்று தோணுது. பட் யா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் தட். என்ன சொல்ல வந்தேன்னா, ஏன் இது பயங்கரம் அப்படின்னா, கம்பேரிசனுக்குள்ளே போகலாம், ஆனால் அது எத்திக்கலாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் வி கேன், ஓகேவா? ஐ திங்க் வி கேன். நம்மளுக்கு இங்கே இந்தியன் சினிமாலே ஒரு ஹிந்தி படம் வரைக்கும் பேதியா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இப்போ அது ஏன் அங்கே நான் போகிறேன் அப்படின்ற ஒரு ரீசனும் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? பேதியா நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை அதெல்லாம் வேறு கதை, ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியல, ஓகேவா? இப்போ என்னென்னா, இந்த படத்தில் அந்த வேர்வுல்ஃப் வரும்ல, அதோட டெக்ஸ்சர் நான் பார்த்துருக்கேன், ஓகேவா? அதோட டெக்ஸ்சர் நான் பார்த்துருக்கேன். அது எப்படி இருக்குன்றது நான் படமாகவும் சீன்ஸாக பார்த்துருக்கேன். நான் படமாக ஆச்சு இந்த படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சொன்னோம் நான் பேதியா அந்த கேரக்டர் எதில் பார்த்தேன்னா, இன்னொரு படம் வந்துச்சு யூனிவர்ஸில் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒன்று வந்துச்சுங்க, மறந்துட்டேன் அது என்ன படம். ரஷ்மிகான நடிச்சாங்களே, அது கூட நான் பிட் பை பிட்டாக வீட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா உட்காந்து பார்த்தேன். அந்த மாதிரி தான் பார்த்தேன். பட் எனக்கு சுத்தமாக பெருசாக ஞாபகம் இல்லை. நம்ம ஆக்சுவலாக வீடியோவாகவே போயிடுவோமே, அதான் பெஸ்ட்டு, ஓகேவா? அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக மூவி ஃபுட்டேஜ் அப்படின்றது ஒன்று தெரியும். ஸோ அது கழிச்சா நம்ம இன்னும் பெட்டராக பேசலாம் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ நான் கம்பேரிசன் அப்படின்றது கிடையாது, பட் ஹவ் வி ஆர் க்ரோவிங், ஓகேவா? ஹவ் வி ஆர் க்ரோவிங் டுவர்ட்ஸ் தட் அண்ட் ஹவு மச் டீட்டெயில்ஸ் தேவ் புட் இன் இன்சைட் ஜஸ்ட் அ போஸ்டர். அதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான் நான் வந்து இது பண்ணுறேன், ஓகேவா? இப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்லி விஎஃப்எக்ஸ் ரைட்டாக அடி வாங்குதா? இப்போ இந்த ஃபர்ரு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லுக்கிங் ஏலியன், ஓகேவா? இட் இஸ் லுக்கிங் ஏலியன். ரியல் வேர்ல்டில் அந்த ஃபேஸும் அந்த ஃபர்ரோ வந்து அழகாக மர்ஜ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இட் இஸ் சிஜிஐ. இட் கேன் பி சீன், ஓகேவா? திஸ் இஸ் பியூர்லி ஜஸ்ட் ஃபார் நாலேஜ் பர்பஸஸ் கைஸ், நோ அட்டாக்கிங், just for knowledge purposes on how we are growing towards the next level, ஓகேவா? திஸ் இஸ் நாட் டு பேஷ் பேதியா, நாட் டு டெல் எனி திங் அபவுட் த ஃபிலிம், ஓகேவா? இது வந்து அந்த மாதிரி ஒரு வீடியோவே கிடையாது. இது வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ், ஜஸ்ட் ஃபார் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் பர்பஸஸ்க்காக தான் அந்த வீடியோ இது பண்ணுறது தவிர இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா? அதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுங்க. திஸ் இஸ் நோ கம்பேரிசன் பிட்வீன் பாலிவுட் டாலிவுட், அந்த மேட்ருக்குள்ளேயே நான் வரல, ஓகேவா? இது வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ஃபேக்டர் பர்பஸஸ் தான், ஓகேவா? பேதியா வந்த டைமில் இந்த விஎஃப்எக்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட் இப்போது நம்மளுக்கு இது பத்தாது, சான்ஸே இல்லை. இப்போ அந்த ஃபர்ரோட நீ என்ன ப்ரோ படம் ஃபுட்டேஜை போஸ்டரோட கம்பேர் பண்ணி பேசியிருக்கேன், ஏன் கம்பேர் பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன், ஓகேவா? இது ஏன் ஆட்டோ டப்பில் இருக்குது, இங்கிலீஷில் பேசுகிறாங்களோ, ஐயோ சட்டையாக இருக்கும், செம்ம சட்டையாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்னா இந்த ஃபர்ரோட டெக்ஸ்சர் இருக்குல்ல, இந்த ஃபர்ரோட டெக்ஸ்சரும் இது பேக்ரவுண்டில் இருக்குது, இது தனி ஃபுட்டேஜ், இது தனியாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்ற தெளிவாக தெரியுது. அந்த ஃபர்ரும் அந்த பேக்ரவுண்டும் மர்ஜே ஆகலை இப்போ. ஆனால் இங்கே நீங்கள் பாருங்கள், ஓகேவா? இங்கே நீங்கள் ஜஸ்ட் ஜூம் பண்ணி பாருங்கள்.
ஜஸ்ட் ஜூம் பண்ணி பாருங்கள். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் இஸ் கான் இன்சைட் த டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபர், ஓகேவா? அது என்ன ஒரு கிளாரிட்டியில் இருக்குது. அந்த கிளாஸை பாருங்கள், அந்த ஃபர்ரை பாருங்கள். இட் இஸ் கிரேசி, இட் இஸ் கிரேசி. திஸ் இஸ் நோ ஸ்மால் ஃபீட், ஓகேவா? திஸ் இஸ் ஹியூஜ், திஸ் இஸ் ஹியூஜ்லி ஹியூஜ், ஓகேவா? அண்ட் த அமௌண்ட் ஆஃப் இர்ரெகுலாரிட்டிஸ் அந்த ஃபர் ஹேஸ். அப்புறம் அந்த சின்ன சின்னதாக ஒரு வெள்ளை முடி அங்கங்கே நீட்டிகிட்டு இருக்கிறது. இட் இஸ் ஆல் பியூர் கிங் டீட்டெயில் ப்ரோ. திஸ் இஸ் கிரேசி. இது பார்த்தப்பே நான் விஎஃப்எக்ஸ் படித்தவன், அனிமேஷன் டிகிரி. என் ஃப்ரெண்டும் என் ரூம்மேட் அவனும் அதே கோர்ஸ் தான், நாங்கள் கிளாஸ்மேட்ஸ் தான். ஸோ நாங்கள் நேற்று உட்காந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஏதாவது மாட்டோமாக்கனுக்கு இல்லை. இட் வாஸ் லைக் ப்ரோ, திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் தான். பட் திஸ் பிகேம் மை மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ரைட் நவ். ஏன்னா அட்லி இஸ் அ மாஸ்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம். அட்லி 1000 குறை சொல்கிறான், 1000 குறை சொல்லலாம். ஆனால் எக்ஸிக்யூஷனில் அட்லியை தட்டுறதுக்கு ஐ திங்க் ஜஸ்ட் a few names are here, ஓகேவா? இப்போது கரண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸில் ஜஸ்ட் few names are there to match up to at least level. ஓகே, இப்போ இங்கேயும் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக ஒன்று இவங்க காஸ்டியூமாக செஞ்சுருக்கணும். ப்ராக்டிக்கலாக ஒரு காஸ்டியூம் செஞ்சு அதை வந்து அல்லு அர்ஜுன் சார் வேர் பண்ண விட்டு அதனால தான் அந்த ரியலிசம் வந்திருக்கணும் ஒன்று. இன்னொன்று, அந்த ஃபேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்தாலே மறந்துடுவீங்க. இதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஒரு மேக்கப் பண்ணியிருக்காங்க. சொல்கிறேன், இந்த செலவு பண்ணுறாங்கன்றது ஃப்ரேமில் தெரியணும். இந்த ஃப்ரேம் மட்டும் நான் தனியாக இதை மட்டும் பார்த்துருந்தேன்னு வைங்களேன், இதை நான் வந்து ஒரு காட் ஆஃப் வார் போஸ்டர்னு கூட நம்பியிருப்பேன். காட் ஆஃப் வார் PS4 PS5 காட் ஆஃப் வார் சத்தியமாக நம்பியிருப்பேன். நான் இதை அதான் ஜூம் பண்ணி சொன்னேன், வச்சா இதை பாரு, இதை மட்டும் நீ பாரு, அப்படியே காட் ஆஃப் வார் அப்படியே அந்த ஃபீல் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக நான் நம்பியிருப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. இப்போ இந்த லுக்கு ஒன்று இந்த பால்டாக வேறு இருக்காருன்றப்ப ஐம் லைக் ஓகே, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதுல பின்னாடி முடி இருக்கா இல்லை வேறு ஏதாவது லுக்கு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்களா ஒன்றுமே புரியல. இவங்க எதையுமே நம்மகிட்ட தெளிவாகவும் காட்டலை, காமிக்காமையும் இல்லை, நம்மளை விட்டு தொங்க விட்டாங்க அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. அதுதான் வந்து செம்ம கியூரியாசிட்டி பீக்காகி என்னடா அப்படின்ற மாதிரி ஆச்சு. நான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கிராண்டியர் பர்பஸஸ்க்காக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்றப்ப நல்லா ஒரு வைடு அல்லு அர்ஜுன் நல்லா என்னமோ வச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஸ்வாடா அந்த மாதிரி ஏதோ ஒரு கிராண்டியர் பர்பஸஸ்க்காக பெருசாக போவாங்க. நல்ல ஒரு வைடு ப்ரொடக்ஷன் வேல்யூ பயங்கரமாக காமிச்சு பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இவ்வளோ இன்டிமேட்டாக ஒரு க்ளோஸ்அப் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அது வந்து உண்மையிலே எனக்கு சர்ப்ரைஸ் தான். நான் அதை பார்த்தோன்னே இது ப்ரீ லுக்குடா, ஃபர்ஸ்ட் லுக் கூட கிடையாது, நீ அல்லு அர்ஜுனே ஃபுல்லாக காமிக்கல, எப்படி இது ஃபர்ஸ்ட் லுக் கணக்கில் வரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் பட் வெரி ஸ்மார்ட் நாட் டு ரிவீல் எனிதிங் அட் சச் ஏர்லி ஸ்டேஜஸ். இது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு செம்ம எப்படி சொல்கிறது, சிம்பிளாக இருந்தாலும் யூ ஆர் இன் ஃபார் சம்திங் பிக் அப்படின்றத காமிக்கிற ஒரு போஸ்டராக தான் நான் பார்க்குறேன். எனக்கு என்னோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, ஒன்று மை ஃபேவரட் டிஓபி இஸ் இன்சைட் ஃபார் திஸ் ஜிகே விஷ்ணு. ஸோ ஐம் லைக் அந்த ஆள் மிரட்டி எடுத்துருவார், சான்ஸே இல்லை, பிரித்து மேய்ஞ்சிருவார், வாய் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் எப்பயுமே ஜிகே விஷ்ணுக்கிட்ட நான் பார்க்குற ஒரு விஷயம் வந்து இந்த டெக்ஸ்சர், ஸ்கின்னில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அது நிறைய படத்தில் நிறைய இடத்துல மிஸ் ஆகுது. இப்போ கருப்பு டீசர் எடுத்து பாருங்கள், சூர்யா சார் மேலே இருக்கிற அந்த டீட்டெயில்ஸு அப்படி இருக்கும். சரியா? கண்டிப்பாக ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸும் டிஓபியும் ஒரு கொலாபரேட் பண்ணி பண்ணுறாங்களா கரெக்டாக எனக்கு தெரியல. பட் ஜிகே விஷ்ணு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பார்க்கும்போது போஸ்டர்ஸ் கூட லுக்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இந்த ஸ்கின் டீட்டெயில்ஸ், த ஸ்கின் டெக்ஸ்சர், இட் லுக்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். இது வந்து டைரக்டர்ஸ் எடுக்கிற எஃபர்ட்டா, டிஓபி எடுக்கிற எஃபர்ட்டா அப்படின்றத எடுத்து. பட் ஸ்க்ரீனில் தெரியுது கண்டிப்பாக டிஓபி எடுக்கிற எஃபர்ட் தான், போஸ்டர்ஸ்க்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பட் ஸ்க்ரீன்லேயும் கூட whenever GK Vishnu takes the camera, it looks so different bro. It looks so rich, it looks so detailed, textured. ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் கண்டிப்பாக மாட்டோம் உங்களுக்கு எங்கே வச்சாலும் அப்படின்ற லெவலில் அந்த மனுஷன் ஐ எம் வெரி பிளடி impressed with GK Vishnu. So big fan, ஓகேவா? ஸோ ஐ எம் ட்ரூலி எக்ஸைட்டட் டு see what he has brought into this. and அட்லியும் அவரை சேர்றப்ப அது இன்னொரு மேஜிக். அது ஏன்னா அட்லியோட விஷுவல் லாங்குவேஜும் ஒரு பக்கம், இவரோட டெக்னிக்கல் லாங்குவேஜ் ஒரு பக்கம், இதெல்லாம் வந்து சேரும் போது சும்மா ரகலையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ராக்கான்ற டைட்டில் வேறு என்னதுன்னு தெரில. கண்டிப்பாக இவங்க டைட்டில் டீசர் விடணும். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரையும் இன்சைடர் நியூஸ் தெரிஞ்ச ஒரு இது வந்து இவங்க டைட்டில் டீசர் வச்சுருக்காங்க அப்படின்றது நான் எதிர்பார்த்த டைட்டில் டீசர் தான், நான் போஸ்டர் எதிர்பார்க்கல. பட்
இந்த போஸ்டர் டைட்டில் போஸ்டர்னே போட்டாங்க. சொல்ல போஸ்டர் தான் விட்றாங்க போல், டைட்டில் டீசர் இப்போதைக்கு இல்லை போல், ரிவீல் டீசரா ஏதாவது ஒன்று கிளிம்ஸா ஏதோ ஒன்று விடுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். பட் யா, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன மாதிரி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு டைட்டில் டீசர் ஜஸ்ட் டு நோ வாட் ராக்கா இஸ். அது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் த அமௌண்ட் ஆஃப் டீட்டெயில் தட் இஸ் கான் இன் டு த போஸ்டர், கிரேசி ஸ்டஃப் ப்ரோ, கிரேசி ஸ்டஃப். அண்ட் இது வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்கேலில் இருக்கிறத தாண்டி என்ன மாதிரி விஷுவல் ஸ்கேலை கொடுக்க போகுது அப்படின்னு, ப்ரொடக்ஷன் வேல்யூவாக எப்படி இருக்க போகுது, விஷுவலி என்ன மாதிரி ஒரு படத்துக்கு வி ஹாவ் நோ ஐடியா வாட் வி ஆர் இன் ஃபார் ரைட் நோ. நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன மாதிரி படம், ஏதோ பேரலல் ரியாலிட்டி அது இது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எதோ அதெல்லாம் அவங்க சைட்லேருந்து ஒன்று வந்தால் தான் நான் முழுசாக நம்புவேன். ஸோ இது என்ன மாதிரி தான் ஒரு விஷுவல் லாங்குவேஜ் அந்த படம் இருக்க போகுது, என்ன மாதிரியான படம், என்ன ஜான்ரா, இதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றுனா பதில் கிடைக்கும் போதே நான் வந்து பறந்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் ஹியூஜ். இது 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 ஒரு அட்ஜெக்டிவ் ஹியூஜே சின்னதாக இருக்குது எனக்கு. அதை விட வேறு ஏதாவது ஒரு அட்ஜெக்டிவ் இருந்தால் சொல்லுங்கள். திஸ் இஸ் எங்கேயோ இது வேறு லெவலில் இருக்க போதே அட்லி வந்து ஒரு தூக்கி சாப்பிட்டு ஒரு சம்பவம் பண்ண போகிறான்றது மட்டும் நல்லா தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ அதை ஷேர் பண்ணுங்க, பார்ப்போம். நன்றி.